அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள். வரிசையாக ஒவ்வொரு திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பொருத்தம்னு பார்த்துக்கிட்டே வர்றோம். ஒரு பெண் நட்சத்திரத்தை வைத்து ஆண் நட்சத்திரம் எதாவது பொருந்துன்ற அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமாக இருந்து மகர ராசியில் அந்த பெண் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு 10 பொருத்தம் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவுமே கிடையாது. 9 பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. இது பார்த்தீங்கன்னா 9 பொருத்தங்கள் வரும். விசாகம் துலா ராசியாக இருக்கணும், விருச்சிக ராசியாக இருக்கக்கூடாது, துலாம் ராசியாக இருக்கணும். துலாம் ராசியாக இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியாக இருந்தால் 9 பொருத்தம் கண்டிப்பாக வரும், எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக 8 பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம் எடுத்துக்கலாம். அது சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடியது 2 ராசியில் வரும், கன்னியிலே வரும் துலாத்திலே வரும், தாராளமாக எடுத்துக்கலாம். விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி 8 பொருத்தம் வரும். மூல நட்சத்திரம் 8 பொருத்தம், பூராட நட்சத்திரம் 8 பொருத்தம் வரும், உத்திராட நட்சத்திரம் 8 பொருத்தம், அவிட்ட நட்சத்திரம் 8 பொருத்தம் வரும். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியாக இருந்தாலும் 8 பொருத்தம் வரும். இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் 8 பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 பொருத்தம் பரணி, மிருகசீரிடம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் 7 பொருத்தங்கள் கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்தபடியாக 6 பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அசுவனி, உத்திரட்டாதி, அனுசம். இந்த 3 நட்சத்திரங்களும் 6 பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள். சரி, நம்ம இதெல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு. ஒரு ஆணுக்கு பெண் ஜாதகம் பார்த்து எடுத்தாச்சு, ஒரு பெண்ணுக்கு ஆண் ஜாதகத்தை எடுத்தாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஜாதக பொருத்தம். இந்த ஜாதக பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஜாதக பொருத்தத்தில் செவ்வாய் ராகு அமைப்பு, செவ்வாயுடன் கேது சேர்ந்திருக்கிறது, இல்லை குருவோட ராகு குருவோட கேது, சுக்கிரனோட ராகு கேதுக்களுடைய சேர்க்கை இருப்பது, செவ்வாய் சனி பார்வையில் ஒன்றா இருக்கிறது. இந்த அமைப்பு இருவருக்கு இருந்தால் இதில் எத்தனை பொருத்தம் இருந்தாலும் சேராது. அதனால் கண்டிப்பாக திருமண பொருத்தம் நம்ம எடுக்கும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதக பொருத்தத்தை பார்த்துட்டு தான் நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரணும். ஏன்னா ஜாதக பொருத்தம் சரியில்லை அப்படின்னால 10க்கு 10 பொருத்தமே இருக்குது சார் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாலும் கண்டிப்பாக செய்ய முடியாது, பிரிவினையை ஏற்படுத்திவிடும். அதனால் கண்டிப்பாக ஜாதக பொருத்தம்ன்றது அவசியமாக இருக்கணும். ஜாதக பொருத்தம் பார்த்து தான் எந்த முடிவுக்கும் வரணுங்க. அதனால் நீங்கள் வரன் தேடும்போது ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஜாதக பொருத்தம் ப்ளஸ் இந்த நட்சத்திர பொருத்தம் ரெண்டையும் சேர்ந்து பார்த்துட்டு எந்த முடிவும் வரணுங்க. நன்றி, வணக்கம்.